சகோதரி கனிமொழி என்ன சொன்னாங்க 16ல்? தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே அதிகமான இளம் விதவைகள் இருக்காங்க. அதனால் நாங்கள் வந்த முதற்கையெழுத்து எத்தனை போடுவாங்கன்னு தெரியல. முதற்கையெழுத்தே டாஸ்மாக் ஒழிக்கிறதுன்னு சொன்னாங்க. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் செய்தி வந்து கொண்டு இருக்கும் பொழுதே சாராய அமைச்சர் முத்துசாமி அவர்கள் இந்த ஆண்டு 1700 கோடி ரூபாய் அதிகமாக சாராய வருவாய் வந்திருக்குன்னு பேசியிருக்கார். அந்த அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் அக்டோபர் 2ஆம் தேதி மாநாட்டில் உட்காராங்கன்னா உட்காருவார்கள்னு சொன்னால் யாரை ஏமாத்தங்கிறேன்னா, இட் இஸ் டு சீட் தி தமிழ்நாடு பப்ளிக். யார் தாய்மார்கள் யாரும் விரும்பலை டாஸ்மாகை, அவங்கள ஏமாத்துறதுக்கான முயற்சி. இல்லைன்னா அவர் முதல்ல என்ன சொன்னார்? அதிமுகவை கூப்பிடுவேன், காங்கிரஸை கூப்பிடுவேன் எல்லாரையும். இப்போ என்ன சொல்கிறார்? உள்ள ரூமுக்குள்ளே போகும்போது சிறுத்தையாக போயிட்டு வெளியில் வரத்த பூனையாக வந்தாரா வந்து இப்போ என்ன சொல்கிறார்? நான் யாரையும் கூப்பிட மாட்டேன், யார் வேணால் வரலாம். ஆகவே அக்டோபர் 2 நடக்கிற மாநாடு என்ன தெரியுமா? மது உற்பத்தியாளர்கள், மது விற்பனையாளர்கள், நம்ம நண்பர் முத்துசாமி அவர்கள் கோச்சிக்கக்கூடாது, அதனால் மது பிரியர்கள், இவங்க மாநாடு. அது மக்களை ஏமாற்ற நினைக்கிறாங்க. அதே மாதிரி தான் ஷேடோ பாக்ஸிங் நடந்து கொண்டு இருக்குது. என்ன இதில் நம்ம பெருசாக கருத்து சொல்லவே ஒன்றும் இல்லை. அவரோட நிழல் யுத்தம் நடக்கிறது நடக்கட்டும். சார், அப்புறம் திருப்பதி லட்டு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் கேட்டதுன்னு சொல்லிட்டு கார்த்தி மன்னிப்பு கேட்டார்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இதே ஆந்திரா மாநிலத்தில் மட்டும்தான் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு யார் சொல்கிறது? பேச்சு இந்த மாதிரி போக்கு வருது. பாருங்கள், இந்த திராவிடியன் ஸ்டாக்கோட மூலம் அறிந்தவன் நான். நீங்கள் இவங்க ஆரம்பத்தில் ஈவேரா அவர்கள், அண்ணாதுரை அவர்கள், இவங்கெல்லாம் ஒரு சாம்பிளுக்கு மூட நம்பிக்கைன்னு கிறிஸ்தவ மதத்தை பற்றி, இஸ்லாமை பற்றி பேசினாங்க. மறுநாள் அவங்கெல்லாம் டாயின உடனே நாங்கள் இனிமேல் பேச மாட்டோன்ட்டு ஹிந்து மதத்தை மட்டும் பரிகாசம் செய்கின்ற விதத்தில் நடந்துக்கிறாங்க. ஹிந்துக்கள் மிரட்டினா அவங்க இதுவும் படுத்துருவாங்க. அதனால் ஹிந்துக்கள் எப்படி மிரட்டுறது? வாக்குகள் மூலமாக. ஹிந்து மத உணர்வுகளை மதிக்காத திராவிடியன் ஸ்டாக் கும்பலுக்கு வாக்களிக்க மாட்டோம்னு இந்துக்கள் ஒரு தேர்தலில் முடிவு பண்ணிட்டாங்கன்னு வைங்க, எல்லாரும் மாரியம்மன் கோவிலுக்கு பால்குடம் எடுப்பாங்க, முருகனுக்கு காவடி எடுப்பாங்க. ஏன்னா அரசியலில் ஓட்டு வேணும் சார். அதனால் ஹிந்துக்கள் தான் இதை புரிந்து கொண்டு செயல்படணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.